வணக்கம். பிசிக்ஸ்னாலே நம்மில் பலருக்கும் பெரிய பெரிய ஈக்குவேஷன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா உண்மையில அது எல்லாத்துக்கும் பேஸ் ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்விதான். இத எப்படி அளக்கிறது? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அறிவியலோட அந்த யுனிவர்சல் லாங்குவேஜ், அதாவது மெஷர்மெண்ட் பத்தி தான். சரி, வாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டுக்குன்னு எந்த ரூல்ஸுமே இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கும்? ஒரே கன்ஃபியூஷன் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை அளக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? உதாரணத்துக்கு, ஒரு ஃபுட் அப்படின்றது உண்மையிலேயே உங்க காலோட நீளன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஷூ சைஸ் 8, உங்களோடது 10 என்ன ஆகும்? நாம 2 பேரும் ஒரே ரூமோட நீளத்தாளந்தா நமக்கு கிடைக்கிற பதில் வேற வேறையா இருக்கும்ல? ஆமா, ஒரே குழப்பந்தான். ஒரு பொதுவான மெஷர்மெண்ட் சிஸ்டம் இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்ட் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னொருத்தரால செக் பண்ணவே முடியாது. நீங்க வாங்குற 1 கிலோ தங்கம் நான் வாங்குறத விட கம்மியா இருக்கலாம். அப்போ ட்ரேட், சயின்ஸ், ப்ராக்ரஸ் எல்லாமே அப்படி நின்னு போயிடும். அப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வு என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது தரப்படுத்தல். சயின்ஸ் ஆகட்டும், நம்ம டெய்லி லைஃப் ஆகட்டும், எல்லாம் சரியா நடக்கணும்னா நாம எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு பொதுவான ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் சிஸ்டம் கண்டிப்பா வேணும். நல்ல விஷயம் என்னன்னா, அந்த சொல்யூஷன் ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு. அதுதான் எஸ்ஐ சிஸ்டம், அதாவது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இதை நீங்க சயின்ஸோட குளோபல் லாங்குவேஜ்னே சொல்லலாம். நீங்க எங்க போனாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, 1 மீட்டர்னா அது 1 மீட்டர் தான், மாறவே மாறாது. ஓகே, இந்த எஸ்ஐ சிஸ்டம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வார்த்தைய நம்ம தெரிஞ்சுக்கணும். பிசிக்கல் குவான்டிட்டி, தமிழ்ல பௌதீக அளவுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிள். நம்மால எதையெல்லாம் அளக்க முடியுமோ அது எல்லாமே ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தான். உங்க ஹைட், டீயோட சூடு, ஒரு கார் போற வேகம், இது எல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ்லயே பேஸ் குவான்டிட்டிஸ், அதாவது அடிப்படை அளவுகள்னு சில இருக்கு. இதை நீங்க லெகோ பிரிக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. மத்த எல்லா மெஷர்மெண்ட்ஸ்க்கும் இதுதான் பில்டிங் பிளாக்ஸ். இதை நீங்க வேற எதையும் வச்சு உருவாக்க முடியாது. இதுதான் ஏபிசிடி மாதிரி. அப்போ அந்த லெகோ பிரிக்ஸை வச்சு நாம கட்டுற மத்த எல்லாத்துக்கும் என்ன பேரு? அதுதான் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ், அதாவது பெறப்பட்ட அளவுகள். பேஸ் குவான்டிட்டிஸ் தான் நம்மளோட பிரிக்ஸ்னா, டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் தான் அந்த பிரிக்ஸை வச்சு நாம கட்டுற கார், வீடு, ஏன் ஒரு ஸ்பேஸ்ஷிப் கூட. சரி, அப்போ அந்த பில்டிங் பிளாக்ஸ் என்னென்ன? இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அந்த முக்கியமான மூலப்பொருட்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாமா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இந்த முழு பிரபஞ்சத்தையும் அதுல இருக்கிற எல்லாத்தையும் விவரிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது வெறும் 7 பேஸ் குவான்டிட்டிஸ் தான். சீரியஸ்லி, ஜஸ்ட் 7. நம்ப முடியுதா? ஆமாங்க, வெறும் 7 தான். இதோ அந்த 7 சூப்பர் ஹீரோஸ். முதல்ல நீளம், அதாவது லென்த், மீட்டர். அடுத்து ஒரு பொருள்ல எவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொல்ற நிறை, அதாவது மாஸ், கிலோகிராம். அப்புறம் நேரம், அதாவது டைம், வினாடி. கரண்டோட ஃப்ளோவான மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட், ஆம்பியர். சூடா இருக்கா இல்ல ஜில்லுன்னு இருக்கான்னு சொல்ற வெப்பநிலை, டெம்பரேச்சர், கெல்வின். அப்புறம் பொருளோட அளவு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல். கடைசியா ஒளியோட பிரகாசம், லூமினஸ் இன்டென்சிட்டி, கேண்டலா. இதுதாங்க பிசிக்ஸோட ஆல்பபெட். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இந்த 7 மூலப்பொருட்கள் இருக்கு. இத வச்சுட்டு நாம அளக்க நினைக்கிற மத்த எல்லாத்தையும், அதாவது அந்த டிரைவ்ட் குவான்டிட்டிஸ எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் வேகம், அதாவது ஸ்பீடு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஸ்பீட் அந்த 7 பேஸ் குவான்டிட்டிஸ்ல ஒன்னா? இல்ல, அது ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. வாங்க அதை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரெசிபி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட், பேஸ் குவான்டிட்டியான நீளம், அதாவது லெங்த் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, இன்னொரு பேஸ் குவான்டிட்டியான நேரம், அதாவது டைம் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒரு குறிப்பிட்ட வழியில நம்ம கம்பைன் பண்ணணும். அந்த காம்பினேஷன் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு தூரம் போனீங்கன்ற நீளத்தை மீட்டர்ல, எவ்வளவு நேரத்துல போனீங்கன்ற நேரத்தால வினாடியில வகுத்தா உங்களுக்கு கிடைக்கிறது தான் வேகம். அதோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட், m/s. பாத்தீங்களா? 2 பேஸ் குவான்டிட்டிஸை வச்சு நாம ஒரு புது ரொம்ப யூஸ்ஃபுல்லான குவான்டிட்டியை உருவாக்கிட்டோம். எவ்வளவு எலிகென்ட்டா இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம எக்கச்சக்கமான டிரைவ்ட் குவான்டிட்டிஸை உருவாக்கலாம். உங்களுக்கு வால்யூம் வேணுமா? லென்த்தை 3 தடவை பெருக்கிக்கோங்க. ஆக்சிலரேஷன் வேணுமா? ஸ்பீடை டைமால வகுத்துடுங்க. அடேங்கப்பா, அந்த 7 மூலப்பொருட்களை வச்சு என்னவெல்லாம் செய்ய முடியுதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இதெல்லாம் எதுக்கு இவ்ளோ டீட்டெயில்டா பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா?
ஏன்னா நீங்க பிசிக்ஸ்ல மாஸ்டர் ஆகணும்னு நினைச்சா இந்த பேசிக்ஸ புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நீங்க கட்டப்போற பெரிய பிசிக்ஸ் பில்டிங்குக்கு ஃபவுண்டேஷன். இது நான் சொல்றதில்ல, உங்க சிலபஸே இததான் சொல்லுது. இந்த ஃபவுண்டேஷன் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அவ்ளோ ஈஸியா நீங்க அடுத்தடுத்து வர கஷ்டமான டாபிக்ஸ புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த பேசிக்ஸ மட்டும் தயவு செஞ்சு சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த வெறும் 7 பேஸ் இன்கிரீடியன்ஸ் மட்டும் வச்சு நம்மால அளக்கக்கூடிய ரொம்பவே காம்ப்ளெக்ஸான விஷயம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பிளாக் ஹோலோட எனர்ஜி, ஒரு நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிற பிரஷரா, இல்ல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட டென்சிட்டியா? யோசிச்சு பாருங்க.